ஃபிட்னஸை கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியலை, ஜிம்மில் ஜாயின் பண்ணி தான் நான் ஃபிட்னஸ் பண்ணணுமா, ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய தப்பு, டே ஒன்னே ஹெவி ஒர்க் அவுட்டுக்கு போயிடுவாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா லாங் டிஸ்டன்ஸில் வாக்கிங், ரன்னிங், இல்லைனா ஹெவி வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி டே தேர்டு அவங்களால பண்ண முடியாமல் ஃபிட்னஸை கைவிட்டுருவாங்க. சில பேர் தனியாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப லேசினஸ் ஆகி 1 வீக்லேயே அந்த ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் எதை ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் எதை பண்ணணும் தெரியாமல் உடம்புல மசிலை இன்ஜுரி பண்ணி ஃபிட்னஸை கைவிட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ண டே 1 உங்கள் பாடிக்கு ஹெவி ஒர்க் அவுட் கொடுக்காம சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் மூலமாக ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடியை ஸ்ட்ரெச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தனியாக நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணாமல் ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியோட ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ ஜாயின் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்க ஆரம்பிக்கும். இதை விட முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு கோச்சோட கனெக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும், செகண்ட் எதை பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டியோட நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே லக்கி. ப்ராப்பரான கோச்சோட நீங்களும் கனெக்ட் ஆகி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ஃபிட்னஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி ஃபிட்னஸ் அப்படின்னு டிஎம் பண்ணுங்க.